எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அபிஷேகா அவர்கள் பிறந்த குழந்தைக்காக ஒரு பாட்டு பாடினாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும், இதையெல்லாம் வீடியோவில் பார்த்த நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இது ஒட்டுமொத்த சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் உடைய ரசிகர்களை மட்டும் கிடையாது, தமிழகத்தையே அதிர்ச்சியடைய வச்சிருக்குது. நம்முடைய அபிஷேகா அவர்கள் என்ன பாட்டு பாடினாங்க பிறந்த குழந்தைக்காக, அதன் பிறகு பிறந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அந்த வீடியோவை பார்த்த முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, இப்படி பல முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் முடிய போகுது. ஃபைனல்ஸ் வந்துருச்சு. அபிஷேகா அவர்கள் ஃபைனல்ஸுக்கு போயிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா, அபிஷேகா அவர்கள் ஃபைனல்ஸுக்குள் போனதில் எந்த ஒரு ஆச்சரியமே கிடையாது. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது தான். அபிஷேகா அவர்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைச்சாதான் ஆச்சரியம்தான். உண்மையாலும் அப்படி ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எந்த ஒரு ஷோலையுமே வெல் டிசர்வ்டான பர்சன்ஸ் ஃபஸ்ட்டு இடத்துக்கு வர்றதே கிடையாது. அது பிக் பாஸ் ஆகட்டும், இல்லை சூப்பர் சிங்கர் ஆகட்டும், இல்லை சரிகமபா சீசன்லேயே இதற்கு முன்னாடி நடந்த 4 சீசன்களாகட்டும், மக்கள் எல்லாருமே ஒருத்தவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் கரெக்டாக அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணி 2வது இடத்துக்கோ இல்லை ஷோ விட்டு வெளியே அமுச்சு விட்றாங்க. அது என்ன காரணத்துக்காக ஒவ்வொரு ஷோக்களும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதற்கு பின்னாடி என்ன உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. மக்கள் ஆதரிக்கிறவங்களும் அவங்க வெற்றி பெற வைக்கிறது கிடையாது. இப்படி இருக்கிறப்ப நம்முடைய அபிஷேகா அவர்கள் இந்த ஒரு சரிகமபா சீசன் 5ல் முதல் பரிசு வென்றா ஆச்சரியம், வெள்ளைனா இதன் பின்னாடி ஒரு சதி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. நம்முடைய அபிஷேகாவை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும்னா, பல அதிசயங்களை மேடைக்கு வெளியும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பல பேருக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ரொம்பவே முக்கியம். பொதுவாகவே இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது வாழ்க்கையில் முன்னேறிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்கள ஏளனமாக பார்க்குற இந்த உலகத்தில் சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸை சேர்ந்த நம்முடைய அபிஷேகா அவர்கள் இவ்வளோ தூரம் வந்த பிறகு அவங்க ஊர்லேயும் அதே மாதிரி அவங்க பார்க்குற ஒவ்வொரு திறமையானவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் உதவுறதை மட்டுமே தான் அந்த பாப்பா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஒரு குறிக்கோளாக அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி பண்ணுற அபிஷேகா அவர்கள் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுதான் இன்றைக்கி ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. பிறந்த குழந்தை ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்திருக்குது. அந்த பிறந்த குழந்தை வேறு யாருதும் கிடையாது, அபிஷேகா அவர்களுடைய நெருங்கிய உறவினுடைய குழந்தை. நம்முடைய அபிஷேகா அவர்கள் அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டதுனால ஒரு பாட்டு அங்கே பாடினாங்க. அபிஷேகா அவர்கள் பாட ஆரம்பித்ததில் உடனே அந்த ஒட்டுமொத்த அந்த ஹாஸ்பிட்டல் அறையுமே அமைதியாயிடுச்சு. குழந்தையுடைய அழுகை நின்று சிரிப்பு சத்தம் அந்த பாட்டோடு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த குறிப்பிட்ட வீடியோ மிக பெரும் அளவுக்கு வைரலாக முதல்வர் விஜய் அவர்களும் பார்த்துருக்கிறாரு. பார்த்த உடனே கண்கள் கலங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை அந்த பாட்டை கேட்டோடனே சிரிக்கிறதும், அபிஷேகா அவர்கள் தொடர்ந்து பாடுறதும் கேட்கறதுக்கு எல்லாமே ரொம்பவே எங்களுக்கு மெய் மறந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. சீக்கிரமாக இந்த பாப்பா நம்முடைய தமிழகத்தில் பண்ண போகிற சாதனைகளுக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். முழு அளவில் ஒவ்வொரு திறமையும் தமிழகத்தில் வெற்றி அடையணும், ஒவ்வொரு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கணும். அதே மாதிரி இந்த பாப்பாவுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான முழு உத்தரவாதமும் என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் சரிகமபா சீசன் 5ல் யார் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யார்? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.